உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. அவலை வச்சு செய்யக்கூடிய அவல் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது அவல்னு, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா அலசி எடுத்துருங்க. அலசி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். வடிச்சிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பட்டை, காரத்துக்கு காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவல் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு, தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது. ஒன்ஸ் இதை கலந்துட்டு நம்ம அரைச்ச பவுடரை உள்ளே சேர்த்துடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உள்ளே சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை, இதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டாக அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப உதிரி மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அழுத்தி உருண்டைகளாக உருட்டினோம்னா ஒன்று சேரணும், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த உருண்டைகளை ஒன்றொன்றா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒன்றொன்றா வெளியே எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிறிஸ்பியோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஒன்றொன்றா போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான அவல் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.